சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த பிரம்மா இவ்வளவு தூரம் பண்ணுவானா நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மாமாவுக்கு எதுவும் ஆகாது. வேலு, எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? எங்க குடும்பத்தோட ஆணி வேற எங்க அண்ணன் தான். அவரை இழுத்துட்டு போறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. அதான் வேலு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பிரம்மா என்ன பிளான் பண்ணிருக்கான்றது புரிஞ்சுக்கவே முடியல. வீட்டுல எல்லாரும் அண்ணனை ஏன் கூப்பிட்டு வரலன்னு அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்ல போறேன்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. அண்ணன் வரல, மொத்த குடும்பமும் ஆடி போயிரும். அம்மாவை அக்காவை நான் என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவேன். வேலு, மாமாவுக்கு எதுவும் ஆகாது. இந்த நேரத்துலதான் நம்ம மனசை தளர விடக்கூடாது. அப்பாதான் ஐஜிய பார்க்க போயிருக்காருல, கண்டிப்பா வந்துருவாரு. மாமாவை வெளியே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம். வேலு, நம்ம இதுக்கு மேல இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளும் கோர்ட்டுக்கு போயிருவோம். அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சொல்றது சரிதாங்க. நாம அங்க இருந்தா அண்ணனுக்கு கொஞ்சம் ஆறுதலா வச்சிருக்கும். வாங்க போலாம். மாமா வந்து அங்க வர சொல்லி. சரி வேலு. வேலு, அப்பா. வாங்க திரும்ப போய் பார்க்கலாம். உள்ள போலாம். அப்பா, இப்பதான் திருமாமாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்களும் இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருந்தோம். நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அண்ணனை ஜெயில தள்ளாம விட மாட்டேன்னு அந்த பிரம்மா சொல்லிட்டு போயிருக்கான். எஃப்ஐஆர் போடாம கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுப்பா. அந்த பிரம்மா திருமாமா மேல பொய்யா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு சார். அப்படியா? உள்ள வாங்க, என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கான்னு நான் பாக்குறேன். வாங்க. சரிங்க சார். வாங்க. எஸ் சார். சந்தான பாண்டி உட்காருங்க. யோ வாயாங்க. எங்கேயா அந்த ஆளு பிரம்மா? கொஞ்சம் முன்னாடி தான் சார் அக்யூஸ்ட கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுதாயா வந்திருக்கேன்.